Hello friends, welcome back to Speak English. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா கடுமையான அப்படின்னா டஃப். நெக்ஸ்ட் ஒன் உள்ளுக்குள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வித்தின். நெக்ஸ்ட் ஒன் ஆர்வமுள்ள எப்படி சொல்லலாம்னா இன்ட்ரஸ்டட். நெக்ஸ்ட் ஒன் மீது பின், இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா அப்பான். நெக்ஸ்ட் ஒன் தனிப்பட்ட இது எப்படி சொல்லலாம்னா பர்ஸ்னல். நெக்ஸ்ட் ஒன் சாதாரண இயல்பானது, இது எப்படி சொல்லலாம்னா நார்மல். நெக்ஸ்ட் ஒன் எங்கும் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் எனிவேர். நெக்ஸ்ட் ஒன் ஏற்றுக்கோள் இது எப்படி சொல்லலாம் அசெப்ட். நெக்ஸ்ட் ஒன் சுவாரஸ்யமானது இது எப்படி சொல்லலாம்னா இன்ட்ரஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன் பனி இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் மிஷன். நெக்ஸ்ட் ஒன் காட்சி இது எப்படி சொல்லலாம் சீன். நெக்ஸ்ட் ஒன் குற்றம் இது எப்படி சொல்லலாம் கிரைம். நெக்ஸ்ட் ஒன் அரசு இது எப்படி சொல்லலாம் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் முகவர் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஏஜெண்ட். நெக்ஸ்ட் ஒன் தெற்கு இது எப்படி சொல்லலாம் சவுத். நெக்ஸ்ட் ஒன் அட்டை இது எப்படி சொல்லலாம் கார்டு. நெக்ஸ்ட் ஒன் ஒப்புக்கொள்ளுகிறேன் இது எப்படி சொல்லலாம் அக்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஜனம் பொது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பப்ளிக். நெக்ஸ்ட் ஒன் கட்டாயம் இது எப்படி சொல்லலாம் ஆட். நெக்ஸ்ட் ஒன் குறிப்பாக இது எப்படி சொல்லலாம் எக்ஸ்பெஷலி. நெக்ஸ்ட் ஒன் திடீரென்று இது எப்படி சொல்லலாம் சடன்லி. நெக்ஸ்ட் ஒன் வளருங்கள் இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா க்ரோ. நெக்ஸ்ட் ஒன் வடக்கு இது எப்படி சொல்லலாம் நார்த். நெக்ஸ்ட் ஒன் பட்டியல் இது எப்படி சொல்லலாம் லிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் தொடங்கு ஆரம்பம் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பிகின். நெக்ஸ்ட் ஒன் அழகான இது எப்படி சொல்லலாம் கியூட். நெக்ஸ்ட் ஒன் முயற்சி இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ட்ரை. நெக்ஸ்ட் ஒன் சுய இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் கண்ணாடி இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன் மாபெரும் இது எப்படி சொல்லலாம் கிராண்ட். நெக்ஸ்ட் ஒன் பொதுவாக எப்படின்னா யூஷுவலி. நெக்ஸ்ட் ஒன் உத்வேகம் ஆத்மா இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா ஸ்பிரிட். நெக்ஸ்ட் ஒன் துறை அப்படின்னா டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் முடிவு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டிசிஷன். நெக்ஸ்ட் ஒன் அல்லது இது எப்படி சொல்லலாம் நார். நெக்ஸ்ட் ஒன் நினைவு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் மெமரி. நெக்ஸ்ட் ஒன் மிகப்பெரியது இது எப்படி சொல்லலாம் ஹியூஜ். நெக்ஸ்ட் ஒன் வால் இது எப்படி சொல்லலாம் ஸ்வாட். நெக்ஸ்ட் ஒன் இரண்டு முறை இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா ட்வைஸ். நெக்ஸ்ட் ஒன் வித்தியாசம் வேறுபாடு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முழுமை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் ஒன் யாரை இது எப்படி சொல்லலாம் ஹூம். நெக்ஸ்ட் ஒன் வேடிக்கையான இது எப்படி சொல்லலாம் சில்லி.
நெக்ஸ்ட் ஒன். வெறுமனே வெறுமனே இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். முதன்மை முதன்மை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மெயின் மெயின். நெக்ஸ்ட் ஒன். புகழ்பெற்ற புகழ்பெற்ற இது எப்படி சொல்லலாம்? ஃபேமஸ் ஃபேமஸ். நெக்ஸ்ட் ஒன். இல்லையெனில் இல்லையெனில் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அதர்வைஸ் அதர்வைஸ். நெக்ஸ்ட் ஒன். காரணமாக கொடுக்க வேண்டியவை இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா? டியூ டியூ. நெக்ஸ்ட் ஒன். ஆர்வம் வட்டி இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன். அப்பால் அப்பால் இது எப்படி சொல்லலாம்னா? பியாண்ட் பியாண்ட். நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். குறிப்பு இது எப்படி இங்கிலீஷில் வரும்னு நீங்கள் தாங்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.